வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். பெரிய திரையிலிருந்து சின்ன திரைக்கு பல நடிகைகள் சீரியலுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதில் ராதிகா சரத்குமார்ல இருந்து ரம்யா கிருஷ்ணன், குஷ்பு, தேவயானி இந்த மாதிரியான பல நடிகைகள் சீரியலில் வந்திருக்காங்க. ஆனால் இப்போது இன்னொரு ஃபேமஸான நடிகை சீரியலுக்கு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய குரு சிஷியன் படத்தில் தெலுங்குல இருந்து தமிழுக்கு தன்னுடைய முதல் படத்தோடைய காலடி எடுத்து வச்சாங்க. இதுக்கடுத்து தான் இவங்க தமிழில் நிறைய படங்கள் முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்காங்க. பட வாய்ப்பு அதிகமாகும் போது இவங்களுடைய வாழ்க்கையில் விவாகரத்து நடந்து முடிஞ்சது. இதை தொடர்ந்து 2005 2016 வரைக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய வாழ்க்கையில் துணையாக இருந்தாங்க. இதுக்கடுத்து தான் பல சமயங்களில் அவங்களுக்கு வாய்ப்பு கம்மியானதுனால இதுக்கு அடுத்த கட்டமான அரசியலில் அவங்க தன்னுடைய ஆர்வத்தை காட்டிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது வேற யாரும் இல்லை, கௌதமி மேடம் தான் அப்படின்ட்டு. கடைசியாக இப்போது தன்னுடைய ஆர்வத்தை சீரியல் பக்கம் திருப்பியிருக்காங்க. ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற சீரியலில் இவங்க ஒரு நல்ல ரோலில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனுடைய காட்சிகள் அடுத்த வாரத்திலிருந்து ஒளிபரப்பாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. டிஆர்பி ரேட்டிங்கில் தன்னுடைய ரேட்டிங்கை முதல் இடத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஜீ தமிழ் பல முன்னணி நடிகர்களை வச்சு தனது சீரியல்களை நகர்த்தி இருக்காங்க. இதனுடைய விளைவாக தான் கௌதமி மேடம் இந்த சீரியலில், அதாவது நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு பேச வருது. ராதிகா மேடம், ரம்யா கிருஷ்ணன் மேடம் இவங்களை தொடர்ந்து இவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இதோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலாம். கௌதமி மேடம் இந்த சீரியலுக்கு எந்தளவு செட் ஆவாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண. அதுவும் இல்லாமல் நெஞ்சத்தை கில்லாதே சீரியலை பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.